அண்ணா 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 அண்ணி அண்ணி நீயா என்ன இங்க திடீர்னு வந்து நிக்கிற? என்ன விஷயம்? அண்ணனை பார்த்துட்டு போலான்ட்டு வந்தண்ணி. உங்க அண்ணனாப்பா? அவரு வேலைக்கு போயிட்டாரு. அவர் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு எப்படி ராத்திரி ஆயிரும். நீ என்ன விஷயம் என்கிட்ட சொல்லிட்டு போ. அவர் வந்ததோ நான் உடனே சொல்லிடுறேன். அண்ணி எனக்கு அடிபட்டதுல இருந்து என்னால வேலைக்கு போக முடியலண்ணி. சாப்பாட்டுக்கே வழி இல்லாம அப்பாவும் கஷ்டப்படுறத பார்த்தா மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கண்ணி. அதான் அண்ணனை பார்த்து கொஞ்சம் செலவுக்கு பணம் வாங்கிட்டு போலான்ட்டு வந்தண்ணி. அதான பார்த்தேன். பணம் இல்லைன்னா 3 பேரும் நேரம் இங்கதான் வர்றது. இங்க என்னமோ கொட்டி கிடக்குற மாதிரி ஆளாளு கொடியாறீங்க. இங்க பார், இருக்கிற பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு நாங்க என்ன தெருவில் போய் பிச்சை எடுக்கிறதா? பணம்லாம் இப்ப இல்ல. போ போயிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு வா, அப்புறம் பார்க்கலாம். சரி சரிங்க அண்ணி. கொஞ்சம் இரு வரேன். இந்தா இதுல பழைய சத்தை கரைச்சு கொண்டு வந்திருக்க, குடிச்சிட்டு போ. இல்லண்ணி பரவாயில்ல, நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேண்ணி. என்னடா இவ பழைய சொத்தை கொடுக்குறாளேன்னு பார்க்குறியா? இங்கே பாரு, வீடு தேடி வந்து உனக்கு குடிக்க பச்சை தண்ணி கூட கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. அந்த பாவம் எனக்கு இருக்கு. இங்கே பாரு, இந்த பழைய சொத்தை தான் நாங்களே குடித்தோம். அதனால தான் சொல்கிறேன்டா, குடிச்சிட்டு போ. எப்படா வந்த? அண்ணா இப்போதாங்க நான் வந்தேன். இதுவே சாப்பாடு செய்யலையா? இல்லைங்க, அது இனிமே தான் அரிசி ஊற போடணும். எனக்கு பரவாயில்ல, எனக்கு இதே போதுண்ணா. வீட்டையே நாசம் பண்றோம் கருமம். ஆமாண்ணா, உங்களுக்கு எதுவும் கொடுக்காம போகுதுண்ணா. ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. சரிண்ணா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அப்பா அம்மா என்னை தேடுவாங்க, நான் வரேண்ணா. பாத்திரம் எங்களுது. டேய் சிவா, நாளைக்கு எனக்கு சம்பள நாள். சம்பளம் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரேன்னு அம்மா கிட்ட சொல்டா. பார்த்து போ. சரிங்கண்ணா.